குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். மணிமுடி வீழ்ந்தது. மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. மர்மயோகி வாய்க்கு வந்ததில் அடிக்கூடாது. சரி படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன், மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்கச் சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி எது? என்ன நாடோடி மன்னன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னன். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டட படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறதில்ல. அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை எட்டு கொடுத்துருக்காரு. சார் அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது கர்லா கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியாரை பார்க்க தோட்டத்துக்கு போனேன். போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, எப்போ வேணாலும் உங்களை வரேன், பார்க்குறேன், போகிறேன், அது போதும்ண்ணே. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னு. ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன்.